இப்பொழுது வசனம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அமைதியாக இருக்கிற ஒரு நிலைமை நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் முதியோர்கள் இதாக பேசுவார்னானால் நாம் அமைதியாக இருப்போமாக. நானும் கற்றுக்கொண்டு வருகிறேன். அதாவது எனக்கு செவி கொடுக்கிறவன் ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நமக்கு உள்ளார். உலகத்தில் லேசாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு கவலை? கர்த்தராகி ஆண்டு இருக்கும்போது என்ன கவலை? நம்மளுக்கு ஒரு கவலை பண்ணுவதனால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கவலைகளை விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் அப்படின்னு வசனம் இருக்குது. அதாவது ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியாக இருக்கிற ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அமைதியாக இருக்கிறோமா? நம்ம அமைதியெலாம் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்க இதை சொன்ன நம்ம பேக் ஆன்சர் கொடுக்காம அமைதியாக இருக்கணும். we should not retaliate immediately அப்படின்னு சொல்லுவாங்க. we should not retaliate. we are becoming a better person. குட்டாக இருக்கிறவங்க நம்ம பெஸ்ட்டுக்கு போகணுன்னா நம்ம அமைதியில் இருப்போமாக. அமைதியில் கர்த்தருடைய பண்பு என்பது பொறுமை, பேஷியன்ஸ், அமைதல். வசனம் என்ன கூறுகிறது? முன்னாடி வசனம் இப்படி போட்டிருக்கு. பேதுகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இந்த நீதிமொழிகள் வாசித்தாலே பார்ப்பதனால பயமாக இருக்கும் நம்ம வாசிக்க. அப்படியும் இருக்குது. ஆண்டோட வசனங்கள் நம்ம பயங்கரமாக போகிற வசனம். ஆகவே இந்த வாழ்க்கையிலும் நமக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். வசனம் இருக்குது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சோதர பலிகள் போடு, பொருத்தனைகளை நிறைவேற்றுன்னு முன்னாடி போட்டிருக்கோம். நம்ம பொருத்தனைகளை செலுத்துவோமாக, பொருத்தனைகளை பண்ணுவோமாக. நம்மளோட பொருத்தனை பயங்கரமாக இருக்க வேணாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அது பொருத்தனை செய்து பாருங்கள். நாட்களில் நம் கற்றுக்கொள்கிற பண்பு அமைதலாக இருப்பது. எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ அவன் ஆபத்திற்கு கண்டு பயப்படக்கூடாது. சிறு பிள்ளைகள் பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு உண்மையே தெரியாது, அமைதலாக இருப்பாங்க. அது நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை கண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு அமைதல். அவர் இன்னசென்ட்டாக இருப்பாங்க பிள்ளைகள் பார்ப்பீங்களானால். ஆகவே அவ்வாறாக நாமும் செழித்தோங்க அமைதலாகவும் ஆசீர்வாதமுள்ளவர்களாகவும் சமூகத்துக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாகவும் அவ்வாறாக நடக்க கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், அதே மாதிரி செய்யவும் நம் தயார்படுத்திக்க வேண்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன சொல்கிற ஆண்டவர்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஞானத்தையும் போதகத்தையும் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே நாளில் எல்லாரும் பர்ஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டியதாக இருக்கும். அது நீதிமொழிகள் வாசிப்பீர்களானால் நீங்கள் மாறுவீர்கள், நிச்சயமாக மாறுவீர்கள். வசனம் நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆமீன், 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 ஆமீன்.